மார்க்கெட்டோட ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே நாம ட்ரெண்டை கண்டுபிடிச்சாலும் அந்த மார்க்கெட்ல ட்ரெண்ட் லைனை எப்படி வரைகிறது? இந்த ட்ரெண்ட் லைன் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி நாம ட்ரேட் எடுக்கிறது மூலமா நாம ப்ராஃபிட்ல இருக்கலாமா? ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளவு காலத்துக்கு ஒர்க் ஆகும்? எந்த டைம்ல நாம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சா அது ஒரு கரெக்டான ட்ரெண்ட் லைன்? எந்த டிகிரில ட்ரெண்ட் லைன் இருந்துனா அது வந்து ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன்? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டினியூவா பாருங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை டீடைல்ஸும் இந்த வீடியோக்குள்ள ஒளிச்சு. ட்ரேடிங்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கான ட்ரேடிங் லெவலை நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போலாம். இந்த ஒரு பேசிக்கான விஷயம், அதாவது ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்றது, ஒரு சார்ட்டோட ட்ரெண்டை நாம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இந்த ரெண்டு விஷயங்களும் தான் ட்ரேடிங்கான ரொம்ப முக்கியமான முதல் படி. இப்பதான் நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா ட்ரேடிங் பத்தின பேசிக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நாம போஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம். மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம இதுல பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனை எப்படி டிரா பண்றது, அப்படி நாம ட்ரெண்ட் லைனை டிரா பண்றதுக்கு பிறகு எது ஒரிஜினலான பிரேக் அவுட், எது ஃபேக்கான பிரேக் அவுட், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாம ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் எந்த ரேஞ்ச்ல இருக்கணும், எந்த ரேஞ்ச்ல இருந்தா அது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன், இந்த மாதிரியான விஷயங்களை தான் முழுக்க முழுக்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மார்க்கெட்ல சார்ட் வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்குது. இந்த மார்க்கெட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ட்ரெண்ட்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அப் ட்ரெண்ட், ரெண்டாவது வந்து டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸா மார்க்கெட் கண்டினியூவா மேல மாற போயிட்டே இருக்கும். இதுதான் அப் ட்ரெண்ட். அப்போ இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லோவை விட ஒரு ஹை அதிகமா இருக்கும். அந்த ஹையை விட, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த லோவை விட அந்த லோ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இதை வந்து நம்ம ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடியது ஹையர் ஹை. இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹையை விட இது வந்து ஹையடா இருக்கிறதுனால ஹையர் ஹை, மறுபடியும் ஹையர் லோ. இந்த மாதிரி மார்க்கெட் கண்டினியூவா போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட். இது டவுன் ட்ரெண்டுக்கு இதே கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு லோ, ஒரு ஹை, அதை விட லோ, ஒரு ஹை, அதை விட லோ, ஒரு ஹை, அதை விட லோ, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கண்டினியூவா மூவ் ஆயிட்டு இருக்கும். எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாயிண்ட் வந்து ஹை, இது வந்து லோ. அப்போ இந்த ஹையை விட இந்த லோ வந்து சின்னதா இருக்கு. அதனால இது வந்து லோவர் ஹை. இது வந்து இந்த லோவை விட இது வந்து சின்னதா இருக்கு. அதனால லோவர் லோ. அதே மாதிரி இது வந்து இந்த ஹையை விட இது சின்னதா இருக்கிறதுனால லோவர் ஹை. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எந்த சைட்ல மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்குதோ அதை வச்சுதான் நாம வந்து இந்த ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம அதை பேஸ்டா ட்ரேட் பண்றது. அப்படி நாம இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல சைட்வேஸ்ல இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்களே நோட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளோட சார்ட்ல நாம பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்போ நீங்க ட்ரேட் எடுத்தாலும் உங்களோட சுய முயற்சியில உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ்ல நீங்க ட்ரேட் எடுத்தா மட்டும்தான் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அதை ஒரு தொழிலாவும் நாம எடுத்து அந்த வழியில கண்டினியூவா டிராவல் பண்ண முடியும். ஆனா நீங்க ஒரு மென்டார் துணையோட இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க உங்களுக்கு சிக்னல் தருவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அது மட்டும் இல்லாம கடைசி வரை நீங்க அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டே தான் இருக்கணும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான நாலேஜஸ் எல்லாமே எடுத்து நீங்க கெயின் பண்ணி அந்த வழியில நீங்க டிராவல் பண்ணுங்க. அப்பதான் ட்ரேடிங்கான ஒரு நல்ல நாலேஜும் உங்களுக்கு டெவலப் ஆகும், உங்களுக்கான ப்ராஃபிட் லெவலும் இன்கிரிமெண்ட் ஆகும். ட்ரெண்ட் லைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நாம பார்த்தோம். இதை நம்ம சார்ட்ல அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ட்ரெண்ட் லைன் எப்படி கரெக்டா வரைகிறது, ஒரு ட்ரெண்ட் லைனுக்கான கரெக்டா என்னென்ன விஷயங்கள்லாம் அது ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு கரெக்டான ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கண்டினியூவா பார்ப்போம். பொதுவா இந்த ட்ரெண்ட் லைன்ங்கிற ஒண்ணு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்கு என்னென்ன பாயிண்ட்கள் வருதோ அந்த பாயிண்ட்கள்லாம் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரெண்ட் லைன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நாம எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு இடத்துல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூவா மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த ஸ்விங் ஹைல இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாமே ஓரளவுக்கு 45 டிகிரில எது வந்து ஜாயின் பண்ணுதோ அதுதான் ட்ரெண்ட் லைன்.
இதே மாதிரி நாம ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இந்த மாதிரி கண்டினியூஷனான ஒரு வேவ்ல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. இதுல அந்த அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளையுமே இணைக்கக்கூடிய ஒரு லைன் தான் அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாலும் சரி, மார்க்கெட் எப்பவுமே சைடு வேஸ்ல போயிட்டே இருக்காது. ஒன்னு அப் ட்ரெண்டா இருக்கும், இல்ல டவுன் ட்ரெண்டா இருக்கும். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ட்ரேடுகளை நீங்க உங்களுக்குள்ளே மாத்தி அமைக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்க கண்டினியூவா தேடிட்டே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்போ ஃபேக் அவுட் கொடுக்கும், எப்போ பிரேக் அவுட் கொடுக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரேட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி ட்ரெண்டா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல என்ன காரணத்துக்காக நாம ட்ரெண்ட் லைன் வரையணும், எதுக்காக நாம ட்ரெண்ட் லைன் வரையணும்னு பாத்தீங்கன்னா, நாம வரையக்கூடிய ட்ரெண்ட் லைன் வந்து ஆக்ட் as a support and resistance. அப்போ எப்பெல்லாம் அது வந்து ஒரு ஹை ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு டவுன்ல வரையக்கூடிய அந்த ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு மேல நாம வரையக்கூடிய ட்ரெண்ட் லைன் தான் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். அப்படி நாம டவுன்ல வரையக்கூடிய சப்போர்ட் ட்ரெண்ட் லைனா இருந்தாலும் சரி, மேல வரையக்கூடிய ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனா இருந்தாலும் சரி, எப்போ அது கரெக்டான ஒரு ஃபேக் அவுட்ட கொடுக்கும், எப்போ அது ஒரு பிரேக் அவுட்ட கொடுக்கும், இது எந்த டைம்ல நடக்கும், இல்ல நாம அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ட வச்சு நாம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போற வீடியோக்கள்ல ரொம்ப தெளிவா டீடைலா அண்ட் ஃப்ரீயாவே நம்ம சொல்லி கொடுக்க போறோம். யார் யாரெல்லாம் நம்மளோட சேனல்ல கண்டினியூவா டிராவல் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பெஸ்டான கிவ் அவேவும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். கண்டினியூவா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நோட் பண்ணி உங்களுக்கு தேவையான நாலேஜை நீங்க கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க FX Man Gold.